நாம் இதற்கு முந்தைய பகுதியில் Flutter என்றால் என்ன என பார்த்தோம். Flutter என்றால் என்ன என்பதை பற்றி நாம் ஒரு டீப்லி அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுள்ளோம். நாம் மீண்டும் Flutter என்றால் என்ன என கூறுகிறேன். Flutter என்பது சிங்கிள் கோட் பேஸ் ஒன்றை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஆக இருக்கலாம், iOS ஆப்ஸ் ஆக இருக்கலாம், வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் ஆக இருக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கும் வேலை செய்யும் அப்ளிகேஷன்ஸ்களை உருவாக்க முடியும். இதுதான் Flutter ஆகும். அல்லது Fluttering முக்கியமாக இருப்பதற்காக பிரதான காரணம், பிறகு நாம் Flutter பற்றி எக்ஸாமின் செய்யும் பொழுது டாட் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு கிடைத்தது. இந்த டாட் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல், ப்ரோக்ராமிங் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இந்த வீடியோ சீரீஸை தொடர கடினமாக இருக்கும். எனவே இந்த வீடியோ சீரீஸில் டாட் பற்றியும் சற்று பார்ப்போம். டாட்டின் ஃபீச்சர் என்னென்ன என்பதை பற்றி டீப்லி டைவ் செய்து பார்ப்போம். அதன் பிறகு Flutterஐ எவ்வாறு இன்ஸ்டால் செய்து SDKஐ செட்டப் செய்து அப்ளிகேஷன் பில்ட் செய்வது என்பதை பார்ப்போம். அப்படியானால் நாம் இந்த வீடியோ சீரீஸில் டாட் என்றால் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். நாம் இப்போது ஸ்லைடுக்கு செல்வோம். இந்த ஸ்லைடுக்கு சென்ற பிறகு ஸ்லைடில் உள்ளவாறு உங்களுக்கு இதை வாசித்து பார்க்கலாம். டாட் இஸ் a modern open source programming language developed by Google. Flutterம் கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஒரு டெக்னாலஜி என நான் கூறினேன். Flutterம் இந்த டாட்டுடன் தான் ரன் ஆகிறது. டாட் என்பதும் கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகும். பிறகு இந்த Flutter என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனது பெரும்பாலும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு இடையே வேலை செய்யும் விதத்தில் ஆப்டிமைஸ் செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் டெவலப்பர் கம்யூனிட்டியில் Flutterக்கு அல்லது டாட்டுக்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த ஸ்லைடில் உள்ளவாறு Flutterல் அல்லது டாட்டில் உள்ள சிம்பிளிசிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி காரணமாக நீங்கள் காணலாம் டாட்டுக்கு ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டியில் அதிக விருப்பம் உள்ளது. அதனால்தான் Flutter டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த கம்யூனிட்டியானது அதிகம் எக்ஸ்பேண்ட் ஆக ஒரு காரணமாகிறது. இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள சிம்பிளிசிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ப்ரொடக்டிவிட்டி ஆகும். நான் இந்த ஸ்லைட்ஸில் முக்கியமான விடயங்களை சேர்த்துள்ளேன். நீங்கள் இதை பார்த்து புரிந்து கொள்வதற்காக அல்ல, கண்டிப்பாக இந்த சீரீஸுடன் சேர்ந்து நோட்ஸை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். நோட்ஸுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் அவற்றை இந்த ஸ்லைட்ஸில் பார்த்து நோட் டவுன் செய்து கொள்ளலாம். நாங்கள் கண்டிப்பாக நோட் டவுன் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த சீரீஸை தொடர்ந்து செல்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். நான் அடுத்து ஸ்லைடுக்கு சென்று பார்ப்போம். டாட் என்பது ஒரு SDK, Flutter என்பதும் ஒரு SDK. இங்கு SDK என்றால் என்ன, SDK என்றால் என்ன என நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதலில் நாம் டாட் என்ற வெப்சைட்டிற்கு செல்வோம். நான் இவ்வாறு சென்று டாட் என்று சர்ச் செய்துள்ளேன். டாட் என்று சர்ச் செய்த பிறகு நமக்கு அவர்களுடைய டாக்குமெண்டேஷனுக்கு செல்ல முடியும். இதுதான் டாட்டின் ஒஃபிஷியல் வெப்சைட் ஆகும். நான் அதை சற்று ஸ்க்ரோல் செய்து காண்பிக்கின்றேன். இந்த வெப்சைட்டை ஃபாலோ செய்து டாட்டை கற்றுக்கொள்ள முடியும். நாம் இதை ஒரு வீடியோ சீரீஸாக கண்டினியூ செய்வதால் டாட்டில் அனைத்து கான்செப்ட்ஸ் பற்றியும் நாம் இனிவரும் பகுதியில் பேச எதிர்பார்க்கின்றோம். அடுத்து மீண்டும் வந்த பிறகு இவ்வாறு கெட் த டாட் SDK என உள்ளது. இந்த SDK என்றால் என்ன? உங்களுக்கு டாட் SDK இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும். இந்த SDKயை இன்ஸ்டால் செய்யும் ப்ராசஸுக்கு முன் இந்த SDK என்றால் என்ன என்பதை பற்றி நான் நிச்சயமாக பேசுவேன். மீண்டும் எமது பிரசன்டேஷனுக்கு செல்வோம். SDK என்ற ஸ்லைடில் தான் நான் ஆட் செய்து உள்ள இமேஜ் என்ன. இந்த இமேஜை பார்த்ததும் உங்களுக்கு தெரியும், SDK என்பது விரிவாக கூறினால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செய்ய உருவாக்க ஒரு கிட் ஆகும். அதன் கருத்தும் இங்கு கூறப்பட்ட இந்த பெயரே தான். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் செய்ய அல்லது ஒரு மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் செய்யும் போது அந்த அப்ளிகேஷனை டெவலப் செய்யும் ப்ராசஸை எளிதாக்க உருவாக்கப்பட்ட ஒரு கிட் தான் இந்த SDK அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இங்கு நான் கொடுத்திருக்கும் உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குகிறீர்கள் என நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கினால் மட்டும் போதாது, அதற்கு தேவையான அனைத்து பார்ட்ஸும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு கீபோர்டு இருக்க வேண்டும், ஒரு CPU இருக்க வேண்டும், ஒரு SSD இருக்க வேண்டும், ஒரு RAM இருக்க வேண்டும், ஒரு மவுஸ் இருக்க வேண்டும். இது போன்ற பல பார்ட்ஸ் சேர்ந்ததுதான் இந்த கம்ப்யூட்டர் உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய டெஸ்க்டாப் இவ்வாறு தான் உருவாகிறது. நீங்கள் ஒரு லேப்டாப்பை எடுத்தாலும் ஒரு காரை எடுத்தாலும் அந்த காருக்கு தேவையான வீல்ஸ் போன்ற விடயங்கள் சேர்ந்துதான் இந்த கார் உருவாகிறது. இங்கு டாட் என்பது உங்களுக்கு Flutter டெவலப்மெண்ட் செய்ய
தேவையான பல டூல்ஸை சேர்த்து உருவாக்கிய லாங்குவேஜ் ஆகும். ஃப்ளட்டருக்கு மட்டுமின்றி டாட் என்ற லாங்குவேஜ் நாம் பல விடயங்களை உருவாக்க யூஸ் செய்ய முடியும். ஆனால் இங்கு ஃப்ளட்டருக்கு மற்றும் ஸ்பெசிஃபிக்கான டாட் ப்ரோக்ராமிங் பகுதியை பற்றி பேசுகிறோம். நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். இந்த SDK என்றால் என்ன? SDK என்பது நமக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய இங்கு ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும். நமக்கு தேவையான டூல்ஸ் இந்த SDK-யால் சப்ளை செய்யப்பட்டு உள்ளது. நமக்கு ஒரு வேலையை செய்ய தேவையான டூல்ஸ்களை ஒன்றாக சேர்த்த ஒரு கிட் தான் இந்த டாட் ஆகும். நமக்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்ய தேவையான டூல்ஸ்களை கொடுத்து ஒரு கிட் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கிட்டுக்கு தான் நாம் டாட் என கூறுவோம். இந்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் செய்யும் விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் அல்லது ஜாவா போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் இந்த டாட் லாங்குவேஜை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஏனென்றால் டாட் என்பது எக்ஸாக்ட்லி ஜாவாஸ்கிரிப்ட் போன்றவற்றை அறிந்த ஒருவரால் ஒரு நாளில் என்றாலும் கூட கற்றுக்கொள்ள ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகும். டாட் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இவ்வாறான ஒரு லாங்குவேஜில் அறிந்திருந்தால் டாட்டை கற்றுக்கொள்வது மிகவும் இலகுவான விடயமாகும். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் அறியாத ஒருவராக இருக்கலாம். பலரும் அவ்வாறுதான். இவ்வாறு புதிதாக மொபைல் அப்ளிகேஷன்களை டெவலப் செய்ய கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். அவ்வாறான ஒருவராலும் புரிந்து கொள்ளும் வகையில்தான் இந்த சீரீஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜீரோ நாலேஜ் உள்ள ஒருவராலும் இந்த சீரீஸை ஃபாலோ செய்தால் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட் செய்யும் நிலைக்கு அவரை கொண்டு வர முடியும் என நாங்கள் ப்ராமிஸ் செய்கிறோம். அதாவது இந்த ஸ்லைடை உருவாக்கியவாறு நீங்கள் ஒரு புதிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பல கேள்விகள் வரலாம். அவ்வாறான கேள்விகள் வரும்போது நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் ஃப்ளட்டர் கம்யூனிட்டி டாட் கம்யூனிட்டியிடம் கேட்கலாம் அல்லது ஓவரால் கூகுள் சர்ச் செய்து ப்ராப்ளம் என்னவென்று பார்க்கலாம். இந்த கேள்விகள் வந்தால் டாக்குமெண்டேஷனை வாசித்து அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். டாக்குமெண்டேஷனை வாசித்து எவ்வாறு அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்வது என நாம் இனி வரும் பகுதிகளில் பேசுவோம். ஏனென்றால் நாம் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டை தொடர்ச்சியாக செய்ய போவது இல்லை. ஏனென்றால் நாம் அந்த ப்ராசஸ் பற்றி ஸ்லோலி பேச வேண்டும் என்பதால் தான் இந்த வீடியோ சீரீஸை இவ்வளவு எக்ஸ்பேண்ட் செய்து உருவாக்க எதிர்பார்க்கிறோம். இந்த ஸ்லைடில் நான் டாட்டில் சில கீ ஃபீச்சர்ஸ்களை குறிப்பிட்டுள்ளேன். கீ ஃபீச்சர்ஸ் என்பது டாட் என்ற லாங்குவேஜ் இவ்வளவு பிரபலமாக இவ்வளவு மக்களிடையே செல்ல ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்க வேண்டும். அந்த ஃபீச்சர்ஸ் தான் நான் இங்கு ஆட் செய்து உள்ள கீ ஃபீச்சர்ஸ் ஆகும். டாட் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்பது உங்களுக்கு OOP கான்செப்ட் பற்றி தெரிந்திருந்தால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் விதத்தில் இந்த லாங்குவேஜை பயன்படுத்தும் போது நமக்கு நமது கோடை ரீயூஸ் செய்ய முடியும். இங்கு உள்ளவாறு டாட் இஸ் a fully object oriented language where everything is an object. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் ஒரு ஆப்ஜெக்டாக டிஃபைன் செய்ய முடியும். இந்த ஆப்ஜெக்ட் என்றால் கிளாஸஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இனி வரும் பகுதிகளில் நிச்சயமாக டீப்லி பேசுவோம். இதை தற்போதைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நோட்டில் குறித்து கொள்ளுங்கள். டாட் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக இருப்பதன் முக்கியத்துவம் நமக்கு இந்த டாட் கோடை ரீயூஸ் செய்ய முடியும். முதலாவது பாயிண்ட் உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். அடுத்து இந்த இரண்டாவது பாயிண்டான ஸ்ட்ராங்லி டைப் என்ற பாயிண்ட் நமக்கு இனி வரும் நாட்களில் கம்பைல் செய்யும் ப்ராசஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ப்ராசஸ் செய்து முடிந்த பிறகு இந்த ஸ்ட்ராங்லி டைப் என்ற பாயிண்டை பற்றி நாம் உங்களுக்கு விளக்குகின்றோம். அதன் பிறகு வரும் அசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம். இது ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என கூறினாலும் சரியாக இருக்கும். உண்மையில் இந்த டாட் என்பது அசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு பெரிய பில்டிங் சப்போர்ட்டை வழங்குகிறது. ஏனென்றால் இந்த அசிங்க் அவைட் போன்ற கீவேர்ட்ஸ்களை பயன்படுத்தி அசிங்க்ரோனஸ் டாஸ்க் நமக்கு இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் கண்டாக்ட் செய்ய முடியும். இந்த அசிங்க்ரோனஸ் என்றால் என்ன என்பது நாம் ஃப்ளட்டர் கோர்ஸை தொடர்ந்து செல்லும் போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். நாம் இந்த அசிங்க்ரோனஸ் என்ற கான்செப்டை அதிகம் பயன்படுத்துவோம். நாம் அடுத்த ஸ்லைடுக்கு சென்று நான் கூறிய கம்பைலேஷன் ப்ராசஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த ஸ்லைடை பார்த்ததும் உங்களுக்கு தெரியும். இந்த கம்பைலேஷன் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு சரியாக புரியும்படி நான் இங்கு
சில சிறிய இமேஜஸ்களை கொடுத்துள்ளேன். இந்த ஸ்லைடில் உள்ளவாறு இந்த கம்பைலேஷன் என்பது நீங்கள் எழுதும் சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும் ப்ராசஸ் ஆகும். இந்த சோர்ஸ் கோட் என்பது நீங்கள் டாட்டில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறீர்கள் என நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த ப்ரோக்ராமை டாட் என்ற லாங்குவேஜில் எழுதுகிறீர்கள். அந்த லாங்குவேஜை உங்களுடைய மெஷினால் அடையாளம் காண முடியாது. மெஷினால் அடையாளம் காணக்கூடிய வகையில் மெஷினுக்கு வரும் கோடை மெஷின் கோடாக நாம் கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதாவது நாம் எழுதும் சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக நாம் சரியாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த மெஷின் கோடுக்கும் நாம் எழுதிய கோடின் லாஜிக்கில் என்ன நடக்கிறது என தெரியும். இந்த மெஷின் கோட் பெரும்பாலும் பைனரி விதத்தில் தான் இருக்கும். நாம் எழுதும் சோர்ஸ் கோடானது மெஷின் கோடாக கன்வெர்ட் செய்யும் ப்ராசஸுக்கு தான் நாம் கம்பைலேஷன் ப்ராசஸ் என கூறுகிறோம். நான் இங்கு ஆட் செய்த இமேஜிலிருந்து உங்களுக்கு இது சரியாக தெரியும். நாம் எடுத்துக்கொண்ட சோர்ஸ் கோடானது கம்பைலேஷன் ப்ராசஸ் ஊடாக மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகிறது. இந்த டாட்டில் கம்பைலேஷன் என்ற ப்ராசஸ் ஆனது 2 பகுதிகளூடாகத்தான் நடக்கிறது. இது டாட்டுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகும். கம்பைலேஷன் ப்ராசஸை 2 பகுதிகளூடாகத்தான் செய்கிறோம். அவற்றில் முதலாவது JIT. JIT என்றால் ஜஸ்ட் இன் டைம். இரண்டாவது AOT. AOT என்றால் ahead of time. இந்த ஜஸ்ட் இன் டைம் என்றால் என்ன? ஜஸ்ட் இன் டைம் என்பது நீங்கள் ஒரு Flutter அப்ளிகேஷனை டெவலப் செய்யும் போது இந்த கம்பைலர் அல்லது நாம் எழுதும் டாட் கோடானது மெஷின் கோடாக மாறும் ப்ராசஸ் தான் ஜஸ்ட் இன் டைம் ஆகும். பெயரிலேயே இருக்கிறது. அப்போதே கம்பைல் ஆவதுதான் ஜஸ்ட் இன் டைம். இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஃப்ளட்டரில் இருக்கும் ஹாட் ரீலோட் வேலை செய்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும் இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளட்டரில் நாம் ஹாட் ரீலோட் ஆப்ஷனை அப்போதே கோடை மாற்றி சேவ் செய்ததும் நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷனில் அப்போதே அது ரியல் டைமாக காண்பிக்கப்பட்டது. அதுதான் JIT அல்லது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் மூலம் நடக்கிறது. ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷனை பில்ட் செய்து டிப்ளாய் செய்யும் பொழுது நாம் ahead of time, அதாவது நாம் ஜஸ்ட் இன் டைம் வேலைகளை முடித்து விட்டோம். இப்போது நாம் ahead of time கம்பைலருக்கு இதை பில்ட் செய்து கொடுக்குமாறு கூறுவோம். நினைத்து பாருங்கள், இவை இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் ஒரே கம்பைலரில் இந்த 2 ப்ராசஸையும் செய்தால் இது நமக்கு உண்மையிலேயே ரியல் டைம் அல்லது ஜஸ்ட் இன் டைம் ஆகாது. அதாவது ஹிட் ரீலோட் போன்ற ஆப்ஷன்ஸ்களை டாட்டில் பயன்படுத்த முடியாது. இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலரில் நாம் இதை எழுதும் போது உடனேயே கம்பைல் ஆகும். அதனால் நாம் செய்த மாற்றங்களை உடனே பார்க்க முடியும். JIT மற்றும் AOT என்றால் என்ன என்பது உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். நான் ஒரு பாயிண்டை மிஸ் செய்து வந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கம்பைலர் ப்ராசஸுக்கு பிறகு விளக்குகிறேன் என இதோ இங்கு உள்ள இந்த ஸ்ட்ராங்லி டைப் என்ற பாயிண்டை விட்டு வந்தேன். இப்போது வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். இங்கு dot features a strong and static type system, which means that variable types are known at the compile time. அதாவது கம்பைல் டைமிலேயே வேரியபிள்ஸ் டைப்ஸ் போன்றவற்றை கம்பைல் டைமுக்கு அடையாளம் காண முடியும் என்பதாகும். அதாவது நாம் ஏதாவது தவறு செய்தால் உடனே நமக்கு எரர்ஸ் காண்பிக்கப்படும். இது டெவலப்மெண்ட்டை செய்யும் போது மிகவும் இலகுவாக இருக்கும். அடுத்து இங்கு this helps catch errors early and improve code reliability. ஜஸ்ட் இன் டைம் மூலம் நாம் எழுதும் கோட் சரியானதா என அப்போதே செக் செய்து கொள்ள முடியும். அப்போதே செக் செய்யும் போது எரர் இருந்தால் அதை உடனே நமக்கு காண்பிக்கும். அப்போது நமக்கு அந்த எரரை சரி செய்வது இலகுவாக இருக்கும். அதுதான் இங்கு கூறப்படுகிறது. அதனால்தான் நான் JIT பற்றி விளக்கிய போது இந்த பாயிண்ட் பற்றி கற்றுக் கொடுக்க நினைத்தேன். இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்போது நாம் அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். இந்த கம்பைல் பற்றி பேசுகின்ற பொழுது நான் இன்னொரு விடயத்தை பற்றி பேச வேண்டும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இங்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்புள்ளது. கம்பைல் டைம் என்றால் ரன் டைம் என்றால் என்ன? நான் இங்கு இதை சுருக்கமாக விளக்குகிறேன். இந்த டாட் என்பதை இன்ட்ரடக்ஷன் விதத்தில் செய்ய அதை டீப்லி தெளிவுபடுத்த தேவையில்லை. கம்பைல் டைம் என்றால் என்ன இங்கு கூறப்பட்டுள்ள அதே விடயம்தான். கம்பைல் டைம் இஸ் the period when the programming code is converted to the machine code. கம்பைல் டைம் என்பது நாம் எழுதும் ப்ரோக்ராம் கோடானது மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும் நேரமாகும். ரன் டைம் என்பது is the period of time when a program is running and generally occurs after compile time. உங்களுக்கு புரிய வேண்டும், நாம் எழுதிய கோட் மெஷின் கோடாக கன்வெர்ட் செய்து மெஷினுக்கு உள்ளே நாம் கோட் ரன் ஆகும்போது அது ரன் ஆகும்போது தான் ரன் டைம் வேலை செய்யும். ஆனால் நமது மெஷின் ரன் ஆக வேண்டும் என்றால் நாம் எழுதும் சோர்ஸ் கோடானது மெஷின் கோடாக
கன்வெர்ட் ஆக வேண்டும். அந்த ப்ரோசஸ் தான் கம்பைல் டைமில் நடக்கிறது. இங்கு ஜெனரலி occurs after compile time என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ரன் டைம் ஒன்று சரியாக வேலை செய்ய அது மெஷினில் கம்பைல் ஆக வேண்டும். அதாவது கம்பைல் டைமுக்கு பிறகுதான் ரன் டைம் சரியாக வேலை செய்யும். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். நாம் இப்போது கம்பைல் டைம் மற்றும் ரன் டைம் என்றால் என்ன என பார்த்தோம். நான் இப்போது மீண்டும் டாட் பற்றி உருவாக்கிய இன்ட்ரடக்ஷனுக்கு வருகிறேன். ஏனென்றால் நாம் இந்த 3 ஸ்லைட்ஸ்களில் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்பெசிஃபிக்கான விடயங்களை பற்றி பேசினோம். நான் மீண்டும் டாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான விடயங்களை பற்றி பேசுகிறேன். முதலில் டாட் எஸ்டிகேயை பற்றி சற்று பார்ப்போம். இதுதான் டாட் எஸ்டிகேயின் ஒஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு இந்த விடயங்களை வாசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக டாக்குமெண்டேஷனை வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த டாக்ஸுக்கு சென்றால் டாக்குமெண்டேஷனை சரியாக வாசிக்க பார்க்கலாம். இந்த வீடியோ சீரிஸ் எல்லாம் இந்த விடயங்களை பற்றி சரியாக பேசுவோம். ஒரு லாங்குவேஜ் டூர் செய்தால் டாட்டில் உள்ள சின்டாக்ஸ் போன்ற விடயங்களை சரியாக பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோ சீரிஸில் நாம் இந்த விடயங்களை பற்றி தனியாக தெளிவாக பேச முடியும். நான் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். நமது மெஷினில் டாட்டை லோக்கலி ரன் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த டாட் எஸ்டிகேவை செட்டப் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ரன் செய்யும் பொழுது நமது மெஷினுக்கு நாம் எந்த லாங்குவேஜில் எழுதுகிறோம், எவ்வாறு கம்பைல் செய்ய வேண்டும் என தெரியாது. அதாவது டாட் கம்பைலாக ahead of time ஒன்று உள்ளது, just in time என்று ஒன்று உள்ளது என கூறினோம். நாம் எழுதும் டாட் கோட் மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆக வேண்டும் என்றால் இந்த கம்பைலை சரியாக செட்டப் செய்ய வேண்டும். அப்படியானால் நாம் டாட் எஸ்டிகேயை செட்டப் செய்ய வேண்டும். நாம் டாட்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் செய்து செட்டப் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம், டாட் எஸ்டிகேயை செட்டப் செய்யும் ப்ரோசஸ் தான் இங்கு உள்ளது. நான் இங்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த வீடியோ சீரிஸில் தான் டாட் கற்றுக்கொள்ளும் ஒருவருக்கு டாட் எஸ்டிகேயை செட்டப் செய்து டாட் பற்றி ஒரு முழுமையான ஓவியூவை கொடுக்க எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஃப்ளட்டருக்கு தேவையான பேசிக் கன்செப்ட்ஸ்களை சரியாக கற்றுக் கொடுத்து விரைவில் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சீரிஸை தொடங்க வேண்டும். அதனால் டாட்டை கற்றுக்கொள்ளும் பொழுது எஸ்டிகேயை செட்டப் செய்யும் போது சிலருக்கு எரர்ஸ் வரலாம். ஆனால் நாம் ஃப்ளட்டரை இன்ஸ்டால் செய்யும் ப்ரோசஸில் இந்த டாட் எஸ்டிகேயை பற்றி நிச்சயமாக பேசுவோம். ஏனென்றால் நாம் ஃப்ளட்டரை இன்ஸ்டால் செய்யும் போது டாட் எஸ்டிகே தானாகவே இன்ஸ்டால் ஆகிவிடும். அதனால் நமக்கு டாட் கம்பைல் செய்ய முடியும். ஃப்ளட்டர் அப்ளிகேஷனாக இருக்க வேண்டும் என இல்லை. நார்மல் டாட் கோடை எழுதி கம்பைல் செய்ய முடியும். ஆனால் நாம் டாட்டை கற்றுக்கொள்ளும் போது டாட்டை கற்றுக்கொள்ள சிறந்த என்வாயர்மெண்ட் தான் நீங்கள் கூகுளுக்கு சென்று டாட் பேட் என சர்ச் செய்யுங்கள். இவ்வாறு .pad.dev என்ற சைட் வந்த பிறகு உங்களுக்கு இவ்வாறு டாட் பேடை பார்த்து கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு டாட் கோடை ரன் செய்ய முடியும். நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். டாட் பேட் என்ற இந்த லிங்க்குக்கு செல்லுங்கள். இந்த லிங்க்குக்கு சென்ற பிறகு இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் காணலாம். டாட் பேட் என்ற லிங்க்குக்கு சென்ற பிறகு நீங்கள் பார்க்கலாம், இந்த டாட் பேட் தான் டாட்டை பயிற்சி செய்ய சிறந்த பிளே கிரவுண்ட் ஆகும். ஏனென்றால் இதை இவ்வாறு ஆன்லைனில் ரன் செய்யும் போது நாம் இதை தனி எஸ்டிகேயில் செட்டப் செய்ய தேவையில்லை. இது கிளவுடில் தான் ரன் ஆகும். நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விடயத்தை காண்பிக்கிறேன். டாட்டை கற்றுக்கொள்வதற்கு முன் டாட் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் என நான் கூறினேன். நான் பல இடங்களில் ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசியிருந்தேன். ஆண்ட்ராய்டு என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆகும். ஃப்ளட்டர் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆகும். டாட் என்பதும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆகும். இந்த ஓப்பன் சோர்ஸ் என்ற லாங்குவேஜ் ஆனது எவ்வாறு செட்டப் செய்யப்பட்டுள்ளது, இந்த கோட் எங்கே உள்ளது, இது எங்கு நடக்கிறது என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் இந்த டாட் லாங்குவேஜின் ஒஃபிஷியல் GitHub ரெபாசிட்டரி ஆகும். இதற்கு சென்று இதை வாசித்து பார்க்கலாம். இதுதான் டாட் எஸ்டிகேயின் ஒஃபிஷியல் GitHub ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரிஸுக்கு சென்று ரெபாசிட்டரிஸ்களை பார்க்க முடியும். அதன் பிறகு டாட் பேட், டாட் எஸ்டிகே போன்ற விடயங்களை பற்றி நிறைய தகவல்களை தேட முடியும். இதற்கு கண்ட்ரிபியூட் செய்தவர்கள் பற்றிய தகவல்களை பார்க்க முடியும். உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஓப்பன் சோர்ஸ் என்றால் என்ன, இந்த எஸ்டிகே என்றால் என்ன என சர்ச் செய்து பார்த்து இதை எக்ஸ்ப்ளோர் செய்து பார்க்க முடியும். இதுதான் டாட் லாங்குவேஜின் ஒஃபிஷியல் GitHub ரெபாசிட்டரி. இந்த GitHub பற்றியும் நாம் இனிவரும் நாட்களில் பேச எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை உருவாக்குகின்ற பொழுது அந்த கோடை மேனேஜ் செய்ய ஒரு சிஸ்டமை வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எழுதும் கோடை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வழி இருக்க வேண்டும். அதை நாம் இன்டர்நேஷனலில் இருக்கும் ஸ்டாண்டர்டிலேயே வைத்துக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அதனால்
நாம் அனைத்து கோட்களையும் இந்த GitHub த்ரூ தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதற்கு நான் GitHub பற்றி தேவையான பேசிக் நாலேஜை நிச்சயமாக இதை தொடங்கும் முன் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இது போன்ற விடயங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் .github repository என சர்ச் செய்தால் இந்த லிங்கை உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியும். உங்களுக்கு இதை குறித்து ஒரு ஆசை வர வேண்டும் என்பதால் நான் இதை காண்பித்தேன். இதுதான் டாட் லாங்குவேஜின் ஒஃபிஷியல் GitHub repository ஆகும். நாம் இந்த வீடியோவில் டாட் என்றால் என்ன என பார்த்தோம். நான் இந்த வீடியோவில் டாட் என்ற லாங்குவேஜுக்கு ஒரு அறிமுகத்தை மட்டுமே கொடுத்தேன். இனி வரும் வீடியோஸில் டாட் என்ற லாங்குவேஜை ஒவ்வொரு கன்செப்டில் எக்ஸ்ப்ளோர் செய்வோம். நாம் அடுத்த வீடியோவில் டாட்டில் வேரியபிள்ஸ் என்றால் என்ன என பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் வேரியபிள்ஸ் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் டாட் பேட் என்றால் என்ன என பார்த்தோம். நாம் டாட் பேடை எக்ஸ்ப்ளோர் செய்து பார்ப்போம். மேலும் டாட் பேடில் நமக்கு தேவையான விடயங்களை எவ்வாறு ரன் செய்வது என பார்ப்போம். வேரியபிள்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சரியாக பார்த்து அந்த கான்செப்ட்ஸ்களை குறித்து இனி வரும் வீடியோ சீரீஸ்களில் சரியாக பேசுவோம்.